வந்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு பயனுள்ள இன்ஸ்டண்ட் நிலக்கடலை சட்னி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஸ்மால் குவான்டிட்டி ரெசிபி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இன்ஸ்டண்ட் நிலக்கடலை சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ நிலக்கடலை, 180 கிராம் வரமல்லி, 40 கிராம் வரமிளகாய், 1 கப் காய்ந்த கருவேப்பிலை, 40 கிராம் சீரகம், 40 கிராம் புளி, 40 கிராம் காய்ந்த பூண்டு, 40 கிராம் கல்லுப்பு. நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சு இந்த மாதிரி ஒரு வடை சட்டி வச்சுருக்கோம். இன்ஸ்டண்ட் நிலக்கடலை சட்னி செய்யறதுக்கு நம்ம 1 கிலோ பச்சை நடக்கலை, இது வந்து நம்ம வறுத்த நிலக்கடலை இல்லை, பச்சை நிலக்கடலை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம நிலக்கடலை நம்ம போட்டாச்சு. இதை வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். ரொம்ப ஹையாக வச்சுட்டோம்னா அந்த தோலெல்லாம் கருத்துரும், உள்ளே வந்து கடலை வந்து வறுபடாது. இந்த கடலை வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நம்ம ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரொம்ப பொறுமையாக வறுத்தோம்னா நல்ல கிறிஸ்பாக வறுக்க முடியும். இப்போ நம்ம இந்த இன்ஸ்டண்ட் நிலக்கடலை சட்னியை வந்துட்டு ஏன் நம்ம வந்து இன்ஸ்டண்ட் சொல்கிறோம், நம்ம நிலக்கடலை சட்னி நம்ம வீட்டில் எப்பயுமே நம்ம மாமூலாக அரைக்கிறது தான். இந்த இன்ஸ்டண்ட் சட்னிங்கிறது வந்து இந்த மாதிரி அரைச்சி நம்ம பொடியாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம வந்து அதை எடுத்து தேவையான அளவு போட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாவே சட்னி ரெடி ஆயிடும். அதனால தான் இதை வந்து நம்ம இந்த இன்ஸ்டன்ட் சட்னின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஜான பீப்புள்ஸ் 2 பேர் இருக்காங்க அல்லது ஒருத்தர் மட்டும் இருக்காங்க, அவங்களால சட்னி அரைக்க முடியலை அப்படின்னு ரொம்ப ஏஜான பீப்புள்ஸ் நிலக்கடலை சட்னி எடுத்துக்கூடாது. ஒரு சிலர் வந்து எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம எதுவும் செய்ய தெரியாது அப்படின்றவங்களுக்கு வந்து இதை வந்து போட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும்னா நம்ம தாளிச்சிக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அல்லது வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் வெளியூரில் வேலைக்கு இருக்காங்க, வெளியில் வேலைக்கு போயிட்டுருக்காங்க, அவங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது, இல்லை ஹாஸ்டல் சாப்பாடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம 2 பேர் ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கோம், மகனும் மருமகளும் போவாங்க, இல்லை மகளும் மருமகனும் போவாங்க. அவங்க வந்து 2 பேர் வேலை செய்யும்போது அவங்களால வந்துட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக வந்துட்டு செய்ய முடியாது அப்படின்ற கட்டத்தில் வந்துட்டு நம்ம தோசையோ இட்லியோ எது இருக்கோ நம்ம எடுத்து போடும்போது இந்த சட்னியை வந்து பொடியை வந்து 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு 5 நிமிஷத்தில் சட்னி ரெடி ஆயிரும். தாளிப்பு வேணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த சட்னி. நார்மலாக வீட்டில் இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே சட்னி எல்லாம் வந்து உடனே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வந்துட்டு இந்த வகை சட்னி, இன்ஸ்டன்ட் சட்னி பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்காக நம்ம வந்து இந்த பொடி அரைக்கிறோம். இந்த பொடியை பார்த்துட்டு நீங்கள் வீட்லேயே அரைச்சி நம்ம வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லை கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு டைம் கிடைக்கும்போது, ஒரு சண்டே நமக்கு டைம் கிடைக்குது அப்படின்னம்னா அந்த டைமில் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒருக்கா இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த அளவுக்கு மட்டும் அரைச்சிக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். அரைச்சிட்டு நம்ம இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது இந்த சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடலை வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது மல்லி வறுத்துக்கலாம். இப்போ வந்து மல்லி வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். மல்லி வந்து வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நம்ம சீரகம் வறுத்துக்கலாம்.
சீரகம் வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது காய வச்ச பூண்டு நம்ம வறுத்துக்கலாம். பூண்டு காயாமல் இருந்ததுன்னா அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அந்த பூண்டை தட்டி அந்த எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அரைக்கணும். அடுத்தது புளியை வறுத்துக்கலாம். புளி வறுபட்டுருச்சு, நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காஞ்ச கருவேப்பிலை தான் இருந்தாலும் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்தது உப்பு வறுத்துக்கலாம். இந்த உப்பு கூடவே நம்ம எடுத்து வச்சுக்க வரமிளகாயும் வறுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே வறுபட்டுருச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா பொருளுமே வறுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரையான மிக்ஸி ஜாராக இருக்கணும். பிளேடு உள்ளே வந்து தண்ணி இருக்கும், அதனால் இதை வந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் போடணும். நம்ம நடக்கல்ல மட்டுமே உள்ளே போட்டுறக்கூடாது, கூட சேர்ந்து கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து போடணும். நடக்கல்ல மட்டுமே போட்டோம்னா அப்படியே பிடிச்சிக்கும் அதில் இருக்கிற ஆயில். அதனால தான் நம்ம வந்து கொத்தமல்லியும் கூட சேர்த்து இப்படி போடணும். இந்த பொடி வந்து இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை விட ரொம்ப அரைக்கிறோன்னு அரைச்சோம்னா அந்த கடலையில் இருக்க எண்ணெய்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றுறோம்னா ரொம்ப நைஸான சட்னி கிடைக்கும். ஆனால் இப்போ அரைக்கும்போது இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம். இந்த நடக்கலை சட்னிக்கு மட்டும் 1-2 அரைச்சா போதும். ரொம்ப நைஸாக விட்டோம்னா கொஞ்சம் ஆயில் வந்துடும் அந்த நடக்கலையிலேருந்து. அதனால தான் வந்து நான் கொத்தமல்லியுமே கொஞ்சம் அதிகமாக இதில் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே அரைச்சாச்சு. இப்படி நல்லா கலந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லாத பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரீசர் இருந்ததுன்னா ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிங்கன்னா 1 மாதம் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை வெளியிலேயே இது வந்து பொடியாக இருக்கும்போதே நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இது ஆயில் இருக்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ அரைச்சிங்கனாலும் நீங்கள் கம்மியான குவான்டிட்டி அரைச்சிக்கோங்க. ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்கா நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. இந்த பொடி வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், அல்லது வெளியிலே நம்ம வச்சுக்கலாம். 1 வாரம் 10 நாள் இல்லை 15 நாள் 1 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். இது என்ன ஆயில் கண்டென்ட் இருக்கனால கொஞ்சம் கம்மியாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பொடியை அரைச்சி ரெடியாக இருக்கிற பொடியை வந்துட்டு நம்ம ஒரு கப்பில் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம கொடுக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம பருபருன்னு அரைச்சிருக்கிறோம். இந்த பொடியை வந்து நமக்கு தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து வேறு எதுவுமே சேர்த்தக்கூடாது. இந்த பொடியை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம். 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட நமக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ நம்ம 2 நிமிஷம் 1 நிமிஷம் அரைச்சா கூட போதும். இது வந்து சட்னி சூப்பராக ரெடி ஆயிரும்.
ஏற்கனவே நல்லா பொடி பண்ணது தான். அதை வந்து ஒரே நிமிஷம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று 2 சுற்று விட்டோம்னாவே இந்த மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அது மிக்சிலேயே போட்டுட்டு நல்லா கலந்துட்டு, உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது கூட நம்ம வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தாளிப்பு நம்ம கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதை தாளித்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் நிலக்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பொடி வந்து நம்ம நைஸாக இருந்ததுன்னா அப்படியே தண்ணியில் கலந்து நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிருக்கனால மிக்ஸி ஜாரில் 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிப்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஸ்மால் குவான்டிட்டி ரெசிபி தமிழா சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெசிபி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.